இது நம்ம உணவு காட்டில் இருக்கிற குளம், அதாவது வயல், தண்ணி தேக்கி வச்சுக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான இடம். இது 8 அடி ஆழம், 25 அடி அகலம், 26 அடி நீளம் உள்ள இது ஒரு தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடம். போரில் தண்ணி ஊட்டி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இதிலேருந்து தான் நம்ம காட்டுக்கு தண்ணி விடுறோம். நம்ம காடு ரங்கமலை அடிவாரத்தில் ஏதோ மலை தெரியுது பாருங்கள். கரடு தான் பாதியாக இருக்குது, கல் மலை. கொஞ்சம் கீழே அடிவாரத்துலலாம் மரங்கள் இருக்குது. அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே, உணவு காட்டுக்குள்ளே வந்துடலாம். இங்கே ஒரு 45 வகையான மரங்கள் இருக்குது. ஒரு 1.5 வருஷமாக இந்த காட்டில் தண்ணியே விடலை. இப்போ தான் தண்ணி விடுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். தண்ணி இல்லாமலே வளர்ந்த மரங்கள் இந்த மரங்கள். இங்கே வச்சுருக்கிற மரங்கள்லாம் நாட்டு மரங்கள், விதை போட்டு முளைக்க வச்ச மரம். இது முன்னாடி தெரிகிற மரம் அத்தி மரம். இது நாவல் மரமும் வேங்கை மரமும் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து நாவல், தென்னை. இது இந்த உணவு காட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி. இந்த வழியில் கொஞ்சம் மரங்கள் அடர்த்தியாக வச்சுருக்கோம். டிம்பர் மரங்கள் தான் இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு செம்மரம் நல்ல வளர்ச்சி. இந்த மண்ணில் தேக்கு மரத்துக்கு ஈக்குவலாகவே செம்மரம் வளர்ந்துருக்கு. செம்மரம் ஒரு 400 இருக்குது, அத்தி 200, நாவல் 200, நெல்லி ஒரு 400 இருக்குது இந்த உணவு காட்டில். இது போக உணவு தேவை, வீட்டு தேவைகளுக்கான மாப்பலா அந்த மாதிரியான மரங்களும் இதுக்குள்ளே வச்சுருக்கோம். இந்த மரங்கள்லாம் நடவு பண்ணி 5 வருஷம் முடிஞ்சு இது 6வது வருஷம் ஆகுது. இனி கொஞ்சம் பழங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் சில அத்தி மரங்களில் பழங்கள் இருக்குது. நெல்லி மரத்துலேயும் காய்கள் ஒரு 10-20 மரங்களில் இருக்குது. இனி அறுவடைக்கு தயாராகிட்டுருக்குது நம்ம உணவு காடு. இவ்வளோ நாளாக பயங்கரமான புல்லாக இருந்தது. இதெல்லாம் அது பவர் டில்லர் விட்டு எல்லா மரத்துக்கும் குப்பை போட்டு தொழு உரம் போட்டு ஓட்டி விட்ருக்கோம். இனி சொட்டு நீர் பைப்பெல்லாம் ரெடி பண்ணி இனிமேல் தான் தண்ணி விடணும். 1.5 வருஷத்துக்கு பின்னாடி இனி இப்போ தான் தண்ணி உள்ளே போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மரங்கள்லாம் ஒரு 15 அடிக்கு மேலே, 15-20 அடிக்கிட்ட வளர்ந்துருக்கு. அத்தி மரம், நாவல் மரம், இந்த மரங்கள் எல்லாமே நிறைய மரங்கள் ஒரு 20 அடி ரீச் ஆகிருக்கு. அடிமரம்லாம் நல்ல பெருசாகவே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்குது. இதெல்லாம் தண்ணி இல்லாத காட்டில் வளர்ந்த மரம் மாதிரியே இல்லை, நல்லாவே அதோட வேலையை பண்ணியிருக்கு.